வணக்கம். இன்று நாள் 8. எதுக்கு நாள் 8? மிரர் ஒர்க்குக்கு, கண்ணாடி வேலைக்கு இன்னைக்கு நாள் 8. இந்த 2வது வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் 2 நாட்கள் நம்மளுக்குள்ளார இருக்க அந்த சிறு குழந்தை, நம்மளுடைய சிறு வயது பிராயம்தான், அந்த குழந்தை கூட கனெக்ட் ஆக போகிறோம். மறுபடியும் அந்த குழந்தை கூட பேச போகிறோம். அது கூட சொல்ல போகிறோம், நான் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன், இனிமேட்டு நம்ம தொடர்பு கொண்டு இருக்கலான்னு சொல்ல போகிறோம். எதனால் இது தெரியுமா? நம்மளுக்கு உள்ளாரே இன்றைக்கி நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசும்பொழுது உங்களுடைய தற்போதைய நிலைமையை, இந்த வளர்ந்த பெரிய மனுஷையோ மனிதனையோ பார்த்து பேச போகிறதில்ல. அதுக்குள்ளார ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள், அந்த குழந்தைய பார்த்து பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சில பயம் இருக்கா, சில காரியம் செய்யும் வரும்போது அது நம்ம இன்றைக்கி இருக்கிற ஆளோட பயம் கிடையாது. அது அந்த குழந்தை இருக்குல்ல நம்மளுக்குள்ளாரே, நம்ம கடந்து வந்த காலத்தில் இருக்க அந்த சின்ன உருவம், சின்ன குழந்தை, 5 வயசு பையனோ 5 வயசு பொண்ணோ எதுவானாலும் இருக்கலாம். நீங்கள் எதை இப்போத்தி என்னவா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து சொல்கிறேன். அந்த குழந்தையோட பயம்தான் அது, அது பட்ட கஷ்டம்தான் அது. சின்ன வயசில் கேட்டுருக்கோம். அதுக்கிட்ட அன்பு செலுத்துறதை விட எரிச்சல் பட்டு சில பேர், அது சில சமயம் எல்லாருக்கும் இது நடக்கிறது கிடையாது, முக்கால்வாசி பேருக்கு ஆனால் நடக்குது இது. நீ ஒன்றுத்துக்கு உதவாதவ, நீ எது செய்ய போனாலும் தப்பாக தான் செய்வ, நீ எல்லாம் இருந்து என்ன ஒரு பிரயோஜனம், இப்படியெல்லாம் கூட ஒரு சில பெற்றோர்கள், அது அவங்க வீட்டில் இருக்க அந்த பெரியவங்க அது மாதிரி பேசுகிறாங்க அந்த குழந்தைகிட்ட. அதெல்லாம் கேட்டு மனசு வெறுத்து போய் அந்த குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிடுது, நம்ம இப்படி தானோ, நம்ம எதுக்குமே சரி கிடையாதோ, நம்மளால் வாழ்க்கையில் இப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கிட்டு இருப்போமோ, இதுதான் நிஜம் போல இருக்கு, இல்லாட்ட உண்மை இல்லாமலா சொல்லுவாங்க அப்படின்னு அந்த குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குழந்தைய விட்டு விலகிடுறீங்க. அதோட ஆசா பாசம், அதோட இது எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க, அதை ஒதுக்கி வச்சுட்டீங்க, அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்க. நம்மளுக்குள்ளார ஒரு முதிர்ந்த ஒரு பேரண்ட்டும் இருக்கிறாங்க, பெற்றோரும் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர் இப்பயும் அந்த பிள்ளைய போட்டு படாதான் படுத்துகிறாங்க. எப்போ பாரு அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எது செஞ்சாலும், சரியாக செஞ்சால் கூட தப்பு, சின்ன குழந்தை தானே, தவறுறது எல்லாருக்குமே இயற்கை தானே, அதை விட்டுட்டு அதை நொச்சுன்னு எப்போ பாரு அதை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ சரி கிடையாது, நீ எதையும் சரியாக செய்ய மாட்ட, நீ ஒரு முட்டாள், நீ கொஞ்சம் மக்கு. என்னுடைய கிளையண்ட்டே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏம்மா மேடம், நான் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் மக்கு தான். யார் சொன்னா? சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் ரொம்ப புத்திசாலின்னு சொன்னாங்க. சரி, அதை விடு, இப்போ நீ என்ன பண்ணுற? ஒரு அரசாங்க வேலையில் இருக்க, ஒரு ஆஃபீஸராக இருக்க, நீ மக்கா? நீ உன்னுடைய ஏன் யாரோ சின்ன வயசில் எப்பயோ சொன்னதை நினச்சி ஒன்றுமும் நான் கொஞ்சம் மக்குதான் எதுக்கு நீ ஏற்றுக்கிற? அப்புறம்தான் அந்த பொண்ணு யோசிச்சாங்க. அவங்க, ஆமாம், இல்லை, ஏன் நான் இப்படி நினச்சேன்னு தெரியல மேடம், எல்லாரும் சொல்வேன், நான் அதை நிஜம் நினச்சிட்டேன். எவ்வளோ ஒரு பாவமான ஸ்டேஜ் பாருங்களேன். சின்ன குழந்தையில சொன்னதை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் அவங்க நல்ல வேலையில் இருக்காங்க, நல்லா எக்ஸல் பண்ணுறாங்க, வேலையில் அவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிது, பே ஸ்கேலும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் மக்கு தான். வாட் இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட்? எதுக்கு இப்படியெல்லாம் நம்மளே தாழ்த்திக்கணும்? ஸோ அந்த குழந்தை இருக்குது உங்களுக்கு உள்ளார, அது பயந்து போயிருக்கு. நீங்கள் இப்போ பயப்படுறீங்களே, எதனாலன்னா அந்த சின்ன குழந்தை அப்போ பயந்தது தான். ஸோ இந்த குழந்தைய தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நாளைக்கும். நம்ம நம்மளுக்குள்ளார இருக்கிற குழந்தை, இன்னர் சைல்டுன்னு சொல்லுவோம், அந்த இன்னர் சைல்டை சந்திக்க போகிறோம். கேட்குறதுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கும், ஆனால் சில பழக்கங்கள்லாம் நம்ம என்னுடைய ஒரு மென்டர் சொல்வார், சித்தார்த் ராஜசேகர். அவர் சொல்லுவார், புட் யுவர் பிரெயின் இன் த ஃப்ரீசர், ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. அதை மாதிரி பண்ணலாமே. நம்ம மூளை, லாஜிக்கல் மைண்டு, இந்த கான்ஷியஸ் மைண்டு, கொஷினிங் மைண்டு, இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டுட்டு
இவங்க சொல்கிறது செய்யலாம். ஏன்னா இவங்க சொல்கிறது செய்கிறதுல நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கிது. பலன் தானே வேணும். செஞ்சு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் அதை அந்த குழந்தை கூட பகிர்ந்துக்கோங்க. மனசுக்குள்ளார எப்பயும் நம்ம செல்ஃப் டாக் பண்ணிட்டு தானே இருக்கோம். அந்த செல்ஃப் டாக்கில் அட்ரஸ் அ சைல்டு இன் யூ. உங்களுடைய 5-6 வயது பிராயத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்கள்ல, அந்த குழந்தைய மனசுக்குள்ளார கொண்டு வந்து மனக்கண்ணில் நிறுத்தி அதுக்கிட்ட பேச ஆரம்பிங்க. நான் இதெல்லாம் பண்ணலாம் இருக்கேன் சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் பேச பேச யூ வில் ஃபீல் பெட்டர். அந்த குழந்தைக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொல்லணும், ஒரு அஃபர்மேஷன், ஒரு உறுதிமொழி நம்ம சொல்ல போகிறோம். நான் என்னுடைய உள் குழந்தையை நேசிக்கிறேன் அண்ட் அங்கீகாரம் பண்ணுகிறேன். நான் ஏற்றுக்கிறேன், அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ எம் வில்லிங் டு லவ் அண்ட் அக்செப்ட் மை இன்னர் சைல்டு. இது நம்ம சொல்லணும். இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி நின்று யார்கிட்ட பேச போகிறீங்க? இப்போ இருக்க உங்ககிட்ட இல்லை, உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த 5 வயசு பையனோ 5 வயசு பொண்ணோ 6 வயசு பையனோ பொண்ணோ அதுக்கிட்ட தான் பேச போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு வேளை அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை கண்ணாடி முன்னாடி ஒட்டிடுங்க. இப்போது அந்த குழந்தைய பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வயசில் வேறு ஏதாவது செல்ல பேர் இருக்குதா, அந்த பேரை வச்சு அந்த குழந்தைய கூப்பிடுங்க. உங்களுடைய மனசில் ஓடுற எண்ணங்களையும் அந்த குழந்தை அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த குழந்தைய பார்த்து ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுங்கள். சில சமயம் நமக்கு அந்த குழந்தைகிட்ட பேசும்போது சில வருத்தங்கள் கூட வரலாம், அழுக வரலாம். இந்த குழந்தை பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு நம்மளுக்கு இப்போ தோணும். ஓகே, கொஞ்சம் கையில் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. கண்ணிலேருந்து தண்ணி வருதோ மூக்குலேருந்து வருதோ அதை துடைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்கள், எல்லா கதையும் சொல்லிவிடுங்க. சொல்லிட்ட அப்புறம் கடைசியாக சொல்ல போகிறீங்க, உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குறது உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த இன்னர் சைல்டை பார்க்குறீங்க, அந்த குழந்தையை பார்க்குறீங்க. ஐ லவ் யூ என் அன்பான சிறு குழந்தையே, ஐ லவ் யூ. உங்கள் சின்ன வயசு பேரை சொல்லுங்கள். நான் உனக்காக தான் இங்கே இருக்கிறேன், நீ பத்திரமா இருக்க. சிம்பிளாக இருக்குல்ல? சொல்லி பாருங்களேன், மனசுலேருந்து எவ்வளோ பாரம் குறையுதுன்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம டைரி தான் எழுதுகிறோமில்ல, அந்த டைரியில் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? கலர் பென்சில்ஸு, ஃபெல்ட் பென்சில், கிரேயான்ஸு, சின்ன குழந்தைல 5-6 வயசு குழந்தைக்கு நீங்கள் விளையாட வாங்கி கொடுப்பீங்களே, வரைய சொல்லி கொடுப்பீங்கள்ல, அதையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ஒரு பேஜில் உங்களை ஒரு குழந்தைய நினச்சி லெஸ் டாமினன்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு தான் டாமினன்ட்னா லெஃப்ட் ஹேண்டால் அதில் வரைங்க. மனசில் என்ன தோணுதோ வரைங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு பாருங்கள், அந்த படத்தையும் கொண்டு போய் அந்த கண்ணாடி முன்னாடி ஒட்டிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது இதுன்னு கேட்டால் ஒரு எக்ஸசைஸு, மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். ஓகே, அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, உனக்கு என்ன பிடிக்கும்? மறந்துட்டீங்கல்ல, கடந்து வந்துட்டீங்கள, உனக்கு எது பிடிக்காது? எதை பார்த்து உனக்கு பயம்? உனக்கு என்ன தேவை? நான் எது செஞ்சால் நீ சந்தோஷமாக இருப்ப? அப்படின்லாம் அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிங்களேன். இன்றைக்கி இந்த குழந்தைய பற்றி நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்மளே தான் அந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றதை ஒரு தடவை கண்ணை மூடி யோசிச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம இருதயத்துக்கு ஒரு மொழி சொல்லுவோம்ல, உறுதிமொழி. அது என்ன சொல்ல போகிறோம்? ஐ எம்ப்ரேஸ் மை இன்னர் சைல்டு வித் லவ். நான் என்னுடைய உள்குழந்தையை அன்போடு அரவணைத்து கொள்கிறேன். இதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. அப்புறம் மெடிடேஷன். இதில் யோகாவில் சாந்தி ஆசன் சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் முதல்லலாம் அதை சவாசன் சொன்னாங்க. இப்போ அது பேரை மாற்றிட்டாங்க, சாந்தி ஆசன். அதாவது படிப்படியாக உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுறது. இதில் அதே மாதிரி நம்ம கீழேருந்து காலிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு கால் கட்டை விரல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த விரல், கால் மேல் பகுதி, உள்ளங்கால், அப்புறம் அந்த ஆங்கிள், காஃப் மசில், கீழ்கால், மேலே முட்டின்னு அப்படியே வரிசலாக வரும். இடது கால் முடிஞ்சிடுச்சா, வலது கால்லையும் சொல்லுவோம்.
வயிறு அப்படியே படிப்படியாக ரிலாக்ஸ் பண்ணும். தலை வரைக்கும், காலிலேருந்து தலை வரைக்கும் ஒரு பார்ட்டாக கண்ணை மூடி கூப்பிட்டு யோசித்து ரிலாக்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த சாந்தி ஆசனில் திருப்பி மேலேருந்து கீழே வருவோம். ஆனால் இதில் வர்றது கிடையாது. எல்லா பார்ட்டும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டென்ஷனும் உடம்புல இருக்க எல்லா இடத்துல இருக்க டென்ஷனும் அந்த கை விரல் வழியாக வெளியில் போயிடுது. எல்லாத்தையும் விட்டுடுறீங்க. எல்லா பார்ட்டும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. லெட் கோ ரிலாக்ஸ். இன்றைக்கி இதுதான் உங்களுடைய தியானம். நாளைக்கு அந்த இன்னர் செயலோட இன்னொரு சந்திப்பு நடத்த போகிறோம். இன்றைக்கி இது போதும். செய்து பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலியாக இருக்கும். வணக்கம்.